வந்து விறுவிறுன்னு தண்ணி வைக்கிறேன். நிறைய நிறைய ஒரு தேவைக்கு அதிகமாகவே வைக்கிறேன். கொஞ்சம் போல வச்சுட்டு விடுறதா இருந்தால் கூட விட்டுக்கலாமா? அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இதை மீதி பிக்சரை கம்ப்ளீட் பண்ணலாம். நம்ம ஓரளவுக்கு மாத்திரம் இதை காட்டிட்டு இவ்வளோவோட நிறுத்திக்கிடுவோம். இதுக்குள்ளே க்ளவுடை காட்டிடுவோம். கீழே வந்து லேண்ட்ஸ்கேப் ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம். எனக்கு இந்த பேப்பரில் இது சக்ஸஸ்ஃபுல்லாக வருமானு ஷுவராக சொல்ல தெரியல எனக்கு. ஆனால் அது டெக்னிக் என்ன அப்படின்றத காட்டிடுறேன். இது அந்த இதை ஊட்டி அவங்கள பற்றி சொல்லிட்டு இருந்தேனே. ஏன்னா அவங்க கிறிஸ்மஸ்க்கு வந்து அந்த சீசனுக்கு ஈஸ்டர் சீசன் அப்படின்னு வருது, கிறிஸ்மஸ் சீசன் வருது. அவங்களுக்கு வந்து இன்னும் கேத்தலிக்ஸுக்கு இன்னும் நிறைய சீசன்ஸ் வரும். அந்த செயின்ஸ் டேஸ் எல்லாம் அவங்க வந்து பெருசாக கொண்டாடுவாங்க. அதுக்கெல்லாம் வந்து இந்தம்மா வந்து டக்குன்னு ஒரு பெயிண்டிங் மாதிரி செஞ்சு விற்கிது கடையில். அந்த ஒரு கடை இருக்கு அவங்களுக்கு அந்த கோயிலை ஒட்டியே. அப்படின்ட்டு இருக்கப்ப இந்த அம்மா வந்து கிறிஸ்மஸ்க்கு பெயிண்டிங்ஸ் போட்டுருந்துச்சு. அதில் என்னுடைய ஒரு பழைய பெயிண்டிங் ஒன்று, ரெட் கிரீன் தானே கிறிஸ்மஸ் கலர்ஸ், பிரைட் ரெட்டும் பிரைட் கிரீனும் டீப் கிரீனும். அந்தம்மா வந்து அதை போட்டுருந்துச்சு. ஆனால் நான் யூஸ் பண்ண டெக்னிக்கை யூஸ் பண்ணல. ஏன்னா ஸ்னோவில் வந்து ராபின், இந்த ரெட் ஹூடட் ராபின் ஃபுல் ரெட்டாக இருக்கும். தலை வந்து கூர்மையாக முடி தூக்கிட்டு இருக்க மாட்டேன். அந்த பெயிண்டிங்கை வந்து செஞ்சிருந்துச்சு. அப்போ நான் யோசித்தேன், ஒரு இல்லைம்மா கலர் க்ளீனாக உட்காந்துருச்சு. கலரை பிக் அவுட் பண்ணலான்னு யோசித்தேன். உட்காந்துருச்சு, பேப்பரில் உட்காந்துருச்சு கலர். ஆமாம், அப்படியே உட்காருது. அப்போ எடுத்தோம்னா வராது, வெளியில் வராது. திரும்ப பார்ப்போம், எடுத்து பார்ப்போம். வந்துச்சுன்னா சந்தோஷம், வரலன்னு ஒன்று செய்ய முடியாது. என்ன செய்யலாம்னா, இப்படி செஞ்சுட்டு அப்படி வச்சோம்னா ஓரளவுக்கு வருது. இப்படியே வச்சுக்கிட்டே போகிறது, அப்படியே எடுத்துரும். அதை கீழே இருக்கக்கூடிய கலரை எடுத்துரும். அந்த புள்ளியா இருக்கிறது வர மாட்டேங்குது. பட் அதுமே ஒரு டெக்ஸ்சர்டா ஆக்குறது. நமக்கு நிறைய பியூர் ஒயிட் காமிக்க முடியாது. பியூர் ஒயிட் காட்ட முடியாது. இது இன்னொன்று என்ன செய்யலாம்னா, இதை வந்து மாஸ்கிங் ஃப்ளூயிட் இருக்கு இல்லையா, வின்சர் நியூட்டனில் போடுறான், இல்லை ஃப்ராங்கன் பூர்ஷோவில் போடுறான், கேமலில் போடலன்னு நினைக்கிறேன். தெரியல, கேமலில் போடுறானான்னு தெரியல. பிரஸ்ட்ரோ போடுறானான்னு பார்ப்போம். வேற எதில் இருக்குது சீப்பராக இருக்கான்னு பார்ப்போம். அது போட்டுட்டு இது வாஷ் பண்ணலாம். அது ஒரு டெக்னிக். அது சில இடங்கள் எடுக்கவே மாட்டேங்குது. அது ஆக்சுவலாக இப்படி வச்சு எடுத்தோம்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிஷ்யூ வச்சா வருதா சார்? இல்ல, ட்ரை ஆயிடுச்சு. இல்ல ட்ரை இல்ல, ஸ்டெயின் ஆயிடுச்சு. வெட்டா தான் இருக்கு, கலர் உள்ள போயிருச்சு. இதை வேற மாதிரி யூஸ் பண்ணலாம். இந்த பெயிண்ட் வச்சிருக்கிறத வேற மாதிரி யூஸ் பண்ணலாம் நம்ம. நல்ல பேப்பராக இருந்துச்சுன்னா, இப்போ சப்போஸ் ஸ்ட்ராத்மோர் ஆர்ச்சஸ் அந்த பேப்பர்லாம் இருந்துச்சு அப்படின்னா க்ளீனாக வெள்ளையே வந்துடும், வெள்ளையே தெரியும்.
வரமாட்டேங்குது. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா, சார். இது நான் இந்த இந்த டெக்னிக்கை இந்த நம்ம என்னத்துக்காக செய்ய ஆரம்பித்தோம் அதை செய்ய முடியாது. ஆ. ஆனால் என்ன செய்யலாம்னா, இப்படி தண்ணி வச்சு விட்டுட்டு ம். அப்படி அப்படி ஸ்ட்ரோக் வச்சிடுறேன், இப்படி வச்சிடுறேன். ஓகே. வச்சுட்டு தர்ஸ்டி ப்ரஷ் ஆக்கி இதை எடுக்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய கலரை எடுக்க பார்க்குறேன். ஓகே. எடுத்துட்டு ஃபுல்லாக ஒரு வாஷ் கொடுத்துட்டு அங்கங்கே பேக்ரவுண்டுக்கு மாத்திரம் கலர் வைக்கலாம். ஓகே. ஆனால் பேப்பருக்கு போயிடும், கம்ப்ளீட்டாக போயிடும் பேப்பர். இப்படி செஞ்சுட்டு அதை காற்று வந்து அப்படியே அடித்து மேலே கொண்டு போகிற மாதிரி. ஒரு தடவை அந்த ஜன்னல் கீழே விழுந்தது என் மக வீட்டில், எம்பசி மெடோஸில், கோரமங்கலா. ஃபுல் ஜன்னல் அப்படியே விழுந்துருச்சுமா. பயங்கரம் சார். ஆமாம், பயங்கரமாக இருந்துச்சு. இங்கே இது 14th floors. அது மேலே அவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, விழ ஆரம்பிக்கிற போது அவங்கெல்லாம் நெட்டு போட்டு கவர் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டு 5 ஃப்ளோர்ஸில் கொஞ்சம் எல்லாம் அதிக பிரசங்கி விழுந்தா ஒன்றும் பெருசாக ஆகாது, எஸ்பெஷலி டெனன்ட்ஸு. அதான் டெனன்ட்ஸ் வந்து அவங்களுக்கு என்ன வந்துச்சு. ஆமாம், அது அட்லீஸ்ட் ஓனர்கிட்ட சொல்லலாம்ல, இது மாதிரிலாம் விழுறது, இட்ஸ் கோயிங் டு பி இது சேஃப்டி. ஆமாம். ஸோ எல்லாருக்கும் தான் பிரச்சனை. இது உள்ள இது வெளியில விழுந்தது, இப்போ கீழே போயிடுச்சு. ஸோ கீழே ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃபோட வேலை இப்போ க்ளீன் பண்ணுறது. ஆமாம், உள் பக்கமும் விழுந்துருந்தா உள்பக்கம் எவ்வளோ பீஸ்ன்னு எடுக்கிறது. ஆமாம், அப்பா பயங்கரம் சார். இது இப்படி ஒரு மூமெண்ட்டை காட்டலாம். ஆனால் நான் இதை காட்டுறதா இருந்தால் என்ன செஞ்சிருப்பேன் அப்படின்னா, தண்ணி வச்சுட்டு நான் கடைசியில் செய்கிறேன் இல்லையா, அந்த ப்ளூ வைக்காமல் செஞ்சுருந்துருப்பேன். அப்போ வந்து அந்த க்ளவுட்ஸ் இன்னும் பிரைட்டாக தெரியும். இப்போ இங்கே நம்ம லேண்ட்ஸ்கேப் போட்டுடலாம். லேண்ட்ஸ்கேப் போடுறதா இருந்தாலும் போட்டுடலாம், ஒரு சீஸ்கேப் போடுறதா இருந்தாலும் போட்டுடலாம். என்ன செஞ்சிட்டு இருந்தாலும் ஒரு ரெஃபரன்ஸை டக்குன்னு போயிடுறது ஒரு புத்திசாலித்தனம். ரெஃபரன்ஸ் இல்லாமல் செய்கிறது கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் தான். ஆமாம், ஒரு கிளாரிட்டி இருக்காது. ஆனால் இப்போ ரெஃபரன்ஸ் காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் நான் தான் ரெஃபரன்ஸ்னு வச்சுட்டு செய்ய வேண்டியதானே. சம்டைம் அது என்ன சொல்லலாம், பேரண்டோட எக்ஸ்பெக்டேஷனாகவே கூட இருக்கு சார். இது வித்தவுட் ரெஃபரன்ஸு உங்களுக்கு ஆமாம், அது அவங்களுக்கு விளங்க மாட்டேங்குது. இமேஜினேஷனில் வந்து அவங்க செய்யணும். இமேஜினேஷன்றது வந்து ஒரு இல்லாததை எப்படி இமேஜின் பண்ண போகிற. இப்போ ஏலியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து எடுத்து செஞ்சிட்டு இருக்காங்க. அதை செய்கிறோம். அது ஏலியனை நீ செய்கிறதா இருந்தாலுமே ஒரு ஹியூமன் ஃபார்ம் மாதிரி தானே நீ செஞ்சுக்கிட்டு இருக்க. கரெக்டு. ஏலியன் அப்படி தான் இருப்பாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? கையும் காலும் வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்கன்னு எப்படி தெரியும்? ஒரு ஜேர்ம் ஒன்று இருக்கு.
ஜாம்ன்றது வந்து கை கால் வச்சுக்கிட்டா இருக்கு. ம் ம் அப்போ ஒரு ஜாமுடைய என்லார்ஜ்டு வெர்ஷனா இருக்கக்கூடாதா ஒரு ஏலியன்? கரெக்ட் சார். அப்படி பார்க்க மாட்டேன்றீல்ல நீ. ஏலியனையும் என்ன செய்ய பார்க்குற நீ? ஹியூமனாய்டா தான் காட்ட பார்க்குற. ம் அப்போ இமேஜினேஷன்றது வந்து ரெஃபரன்ஸ் இல்லாமல் இருந்ததே கிடையாது. கரெக்ட். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறது தான் அது வேற. ஆமாம், இப்போ என்னோட அப்பார்ட்மெண்ட்டை வரேன்னா I would have seen it lot of time. அதுதான். அது முடியும். ஆமாம், அதுதான் ரெஃபரன்ஸ். அப்போ ஆ அது நான் வந்து திரும்பி ஒரு ஃபோட்டோகிராஃப் வேணும் எனக்குன்னு அவசியம் இல்லை. பட் நீ வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸிங் எது அது நான் எப்படி பண்ணுறது? ஆமாம், அது அப்போ ஒரு என் அப்பார்ட்மெண்ட்டை வரைய சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் வரையலான்றதே நான் வந்து டவுட்ஃபுல்லாக தான் சொல்கிறேன். ஆமாம், அந்த கஷ்டம். இடத்துல மரம் எக்ஸாக்டாக வேணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மரம் இருக்கும். மரம் எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேணும்ல. ஆமாம், நீங்கள் பண்ணினதெல்லாம் காமிங்க. உங்களது எவ்வளோ இதில் பண்ணியிருக்கீங்க. இது ஏன் பண்ணலை, இதுக்கு என்ன ரெஃபரன்ஸ் எடுத்துக்கீங்க? இஸ் இட் யுவர் மசில் மெமரி? ஆணே பிடுங்க வேணாம், உன் குழந்தைங்க நான் சொல்லி தரல, போயிட்டு வா. ஆமாம், அவ்வளோதான். ஆமாம், இல்லை இது டீச்சர்ஸோடைய கெப்பாசிட்டியை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஒரு பிஹெச்டி முடிச்சுட்டு நான் மாண்டசரிக்கு கிளாஸ் எடு அப்படின்னா எப்படியோ அந்த கதையில ஃபீல் பண்றாங்க. ஆமாம், ஐயோ பிஹெச்டி முடிச்சவன் வந்து பாடம் சொல்லி கொடுக்க இன்ட்ரெஸ்ட் தான் பண்ணுவான், அவன் இல்லைன்னா பண்ண மாட்டான். அதையும் யோசிக்க மாட்டேன்றீங்க. ஆமாம். இது ஆல்மோஸ்ட் ட்ரை ப்ரஷ் இல்லை சார் இப்போ? இது ஆமாம், ட்ரை ப்ரஷ் மாதிரி தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த பேப்பர் போயிடுச்சு. இதை சும்மா ஏன் அனாவசியமாக பிளாங்காக விடணுன்றதுக்காக. ஆனாலும் ஒரு என்ன வேணும் அப்படின்னு நம்ம வந்து இனி டிசைட் பண்ணலாம். இந்த ரைட்டு இந்த சைடில் வந்து ஒரு மலை மாதிரி ஒன்று போடுவோமா, நல்லா இருக்குமா அப்படின்றோம். ரைட், ஓகே. அப்போ டிஸ்டன்ஸில் வருது அப்படின்றப்ப கொஞ்சம் ப்ளூஷாக இருக்கும் அப்படின்ட்டு என்ன செய்கிறோம், அந்த இடத்துல வந்து இப்போ லைட் எங்கேருந்து வருதுன்றதை வந்து நம்ம டிசைட் பண்ணி ஆகணும். லெஃப்ட் ரைட்டுன்ற மாதிரி வச்சுக்கிறேன் நான் டைம் பீயிங். அப்புறம் பார்ப்போம். அது அந்த ஸ்ட்ரோக்கோடைய சைஸை வச்சு டிஸ்டன்ஸை வந்து காட்டிட்டு போய் டீட்டெயில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இப்போ கொஞ்சம் டார்க்கையும் இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போ கலர் பெர்ஸ்பெக்டிவும் லைன் பெர்ஸ்பெக்டிவும் சேர்ந்து நமக்கு டிஸ்டன்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். சரியம்மா, இது காயட்டும். அப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போமா? எஸ் சார். இதை நான் ஃபோட்டோகிராஃப் அனுப்புகிறேன், ரெக்கார்டிங்காக அனுப்பி விடுறேன். ரைட் சார். நீங்கள் அந்த டேப் பண்ணி எடுத்தது சும்மா அப்படியே பண்ணு சார். ஓகே. வருது, அந்த பேப்பரில் வருது. சும்மா கரெக்டாக தெரில, இப்போ டேப் பண்ணி சொல்லலாம் எடுத்து வருது. அந்த பேப்பரில் வருது. இப்போ கோபால்ட் ப்ளூ, இது வந்து என்ன அல்ட்ராமரைனா? கோபால்ட் ப்ளூ தானே? கோபால்ட் ப்ளூ ஆக்சுவலாக ஸ்டெயின் ஆகக்கூடாது. அல்ட்ராமரைன் ப்ளூ ஓரளவுக்கு ஸ்டெயின் பண்ணும். பிரஷியன் ப்ளூ பயங்கரமாக, ஆக்சுவலாக வந்து பிரஷியன் ப்ளூ கொஞ்சம் போல் இருந்திருக்கு, அதனால தான் அப்படி ஸ்டெயின் ஆயிடுச்சு அது. மேபி
ப்ரெஷன் ப்ளூ வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும். ம். நான் இப்போ கோபால்ட் எடுத்தேன். ஆ இது நம்ம டிஎஃப்ஐக்கு வாங்கின கிட்டு சார். இது எக்ஸ்பயர் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக கலர்ஸ் காஞ்சி போகுதே தவிர எக்ஸ்பயர் ஆக மாட்டேங்குது. ஒரு மாதிரி ஒரு ஜெல்லு வருது, ஓ திருப்தியான ஜெல்லு வருது. ஓ அப்படியா? ஓகே ஓகே, ஆமாம் இருக்கலாம். அப்போ சிந்தட்டிக் ஏதாவது உள்ளே போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ம். கம்மு சிந்தட்டிக் கம்மு போட்டிருந்தாலும் போட்டிருப்பாங்க. நல்ல பெருசு. ம். ஓ பெரிய டியூபா? 9 ml-ஆ? 9 ml தான் சார் இது. 20 ml. 20 ml-ஆ? 20 ml இல்லை, 20 ml எங்கிட்ட இருக்கிற 20 ml வந்து டேட் என்ன தெரியுமா? இது வந்தது எனக்கு பழைய ஸ்டாக்கா வந்திருக்கு. 2012 ஸ்டாக்கு. அப்ப கவனிக்கல. எனக்கு 14 ஸ்டாக். ஓ 8/14. இயர்ஸ் 12 ஸ்டாக்குன்னா இன்னும் உயிரோடு இருக்கு, காயாம இருக்கு. அதே பெரிய ஆச்சரியம். வெயில வச்சுட்டேன் அது 10 நிமிஷம். ஆஹா. ஃபுல்லா உள்ள கபோர்டுக்குள்ள அதெல்லாம் ஃப்ரீஸ் ஆகி இருந்தது. அப்படியே அமுக்கு கூட வரல. இது தெரியும் எவ்வளவு அமுக்கிருப்பாரு. ஓகே ஓகே. இல்ல வந்தா வருது, வர்றதா வரும். எப்படி திருத்திரியா வருது. வெயில் இப்பதான் வெயில் வருது இப்போ வானில இருந்து. ஆமா, ஜெயின் வச்சுட்டேன். எங்களுக்கு வெயிலே இல்லை. ஒரு 9 o'clockல இருந்து இருக்கு, அது முன்னாடி வரைக்கும் இருக்குல்ல இருக்கு. சரியாம்மா? இது பண்ணி அப்ப நம்ம பார்த்து சரி, நான் இது ரெண்டும் உடனே அனுப்பி விடுறேன்னா. ரைட் சார். என்ன ஆகுதுன்னா, இதை யூடியூப்ல போட்டோம்னா யூடியூப்ல வந்து வேற எங்கேயாச்சும் காப்பிரைட் ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு தான் ம் பப்ளிஷ் பண்றான். ம் பப்ளிக்கு போடுறப்ப ம் செக் பண்றான், செக் பண்ணிட்டு தான் போடுறான். அந்த செக் பண்றது வரைக்கும் நமக்கு லிங்க் கிடைச்சிருதே தவிர அக்சஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஆக்சஸ் கிடைக்க மாட்டேங்குது. ம் அதனால ஒரு ½ an hour 1 hour ஆகுது. ம் நான் கொடுத்து ஒரு 1 hour கழிச்சு ஓப்பன் பண்ணிடலாம். பிரச்சனை இல்லை சார். ஓகே, எப்படி சரிம்மா. நைட்டு வேலை தான். சரிம்மா. ஓகேம்மா, நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ரைட் சார். ரெக்கார்ட்